ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் அந்த காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்புல எந்த காய் சேர்த்தாலும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காயும் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து உடவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 20 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கருவாடும் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரப்பொடி எடுத்திருக்கேன். இப்போது லைட்டாக கலந்து விட்டுட்டு இன்னும் இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வீடே ஒரே வாசனையாக இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.